Hello friends, welcome back to English Karkalam. This is Maheshwari. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக பேசும் பொழுது எனக்கு தெரிஞ்ச அளவு அவர் ரொம்ப நல்லவராக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு டாக்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சில சென்டென்சஸ் பேசுவோம் இல்லையா? அதுவும் இல்லாமல் இப்படி கூட சொல்லுவோம், யாருக்கும் தெரியாத அளவுக்கு அவன் ஒன்றும் ஃபோன் வாங்கலை, யாருக்கு தெரியாத அளவுக்கு அவள் அதில் சைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த யாருக்கும் தெரியாத வகையில் அண்ட் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் without delay, shall we start the class? Yes, before that, if you are not subscribed our English Curriculum channel, please do subscribe and like. As far as I know அப்படின்னா என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு தெரிந்த வகையில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதோட மீனிங் அதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா as far as I know அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி asக்கு தனியாக மீனிங், ஃபார்க்கு தனியாக மீனிங், I know அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக மீனிங் பார்ப்போம் இல்லையா? ஆனால் இப்போ நான் என்ன சொன்னேன், இது எல்லாத்துக்குமே சேர்த்தே என்ன மீனிங், எனக்கு தெரிந்த வகையில். சரிங்களா? சில டைம்ஸ் இந்த மாதிரியான இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, we don't give any importance for the subject and the verb. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இது ஒரு ஃப்ரேஸ் and this is also a one phrase. As far as no one knows, யாருக்கும் தெரியாத வகையில். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஃப்ரேஸ். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் சில சென்டென்சஸ் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு தெரிந்த வரையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 சென்டென்சஸ்லேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும், as far as I know அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு as far as I know அண்ட் இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவர் நேர்மையானவர். அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறோம், அவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நார்மலான நம்ம எப்படி சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லவர் தான், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்போது இதை எப்படி சொல்லலாம், as far as I know, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? அவர் நேர்மையானவர். இது ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ். ஸோ இப்போது அவர் அப்படிங்கிறதுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும், he. அவர், அவன், இது எது வந்தாலும் we can use he. ஓகே? அண்ட் இப்போ இந்த இடத்துல நேர்மையானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ் மாதிரின்னு சொன்னோம். இப்போ இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பி வெர்பை யூஸ் பண்ணணும். he ஷீட் வந்தால் இஸ் யூஸ் பண்ணணும். நேர்மையானவர் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், earnest. Here there is a vowel sound in earnest. Is a sound of vowel. ஓகேங்களா? ஸோ before vowel sound we have to use an earnest man. That's all. ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தெரிந்த வரையில் இந்த பதில் சரியானது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே? ஸோ எப்பவும் போல் இந்த சென்டென்ஸை நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதிக்கலாம். as far as I know. ஓகே? இந்த பதில் சரியானது. ஸோ ஹியர் இந்த அப்படிங்கிறதுக்கு we have to use this. ஓகே? இப்போ இந்த பதில் சரியானதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் பதில்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ அதை சேர்த்து எழுதணும். திஸ் ஆன்சர் இஸ் சரியானது அப்படிங்கிறதுக்கு கரெக்ட். ஓகே? as far as I know, this answer is correct. ஓகே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரோடு சேஃபானது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரோட்டில் நம்ம போக வேண்டாம், சேஃப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லாங்காக தமிழில் சென்டென்ஸ் பேசுவோம் இல்லையா? ஸோ அதையே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பார்த்துடலாங்களா? as far as I know. ஓகே? அண்ட் நெக்ஸ்ட், இந்த சாலை பாதுகாப்பானது அல்ல. அப்போது இந்த சாலை இதை எழுதிடலாமா?
திஸ் சாலை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ரோட். திஸ் ரோட் பாதுகாப்பானது அல்லன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் இஸ் நாட். ஸோ நெகட்டிவ்னா பி வெர்பு பக்கத்தில் நாட் ஆட் பண்ணணும். சரிங்களா? திஸ் ரோடு இஸ் நாட் பாதுகாப்பானதுன்றதுக்கு சேஃப். திஸ் road is not safe. As far as I know, this road is not safe. Okay? எனக்கு தெரிஞ்ச வரையில் இந்த வழி வந்து ஒரு ராங்கான வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவன் கடிதம் அனுப்பவில்லை. யாருக்கும் தெரியாத அளவுக்கெல்லாம் அவன் லெட்டர் அனுப்பலை. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அட் ஃபர்ஸ்ட் we can write யாருக்கும் தெரியாத அளவிற்கு. அதுக்கப்புறம் என்னது? அவன் கடிதம் அனுப்பவில்லை. சரிங்களா? இப்போ இங்கே யாருக்கும் தெரியாத அளவிற்கு அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? as far as no one knows. ஓகே, தட்ஸ் ஆல். இதுக்கடுத்து அவன் கடிதம் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஹியர் அவன் இஸ் ஏ சப்ஜெக்ட். ஸோ ஹீ. இப்போ கடிதம் அனுப்பவில்லை. இன் திஸ் சென்டென்ஸ் அனுப்பவில்லை அப்படிங்கிறது என்னது? ஒரு வேர்ப். ஆனால் இங்கே இந்த வேர்ப் வந்து ஒரு நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ அனுப்புறது அப்படிங்கிறதுக்கு சென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸில் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்? ஸோ அனுப்பலைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவாக நம்ம சொல்லும் பொழுது we can use did not. ஓகே, ஆர் didn't அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, he did not. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? மெயின் வேர்பை எழுதணும். send the letter. ஓகே, that's all. யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவள் கையெழுத்து இடவில்லை. யாருக்கும் தெரியாத அளவுக்கெல்லாம் அவள் ஒன்றும் சைன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹியர் as far as no one knows. ஓகே, no one knows. இப்போ அவள் கையெழுத்து இடவில்லை. ஸோ ஹியர் ஆல்சோ திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ she in past tense negative we have to use did not. Okay, she did not sign. That's all. யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவள் வேறு ஊருக்கு சென்று விட்டாள். ஸோ யாருக்குமே தெரியாத அளவுக்கு வேறு ஊருக்கு அந்த பொண்ணு போயிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த சென்டென்ஸில் யாருக்கும் தெரியாத அளவிற்கு அப்படிங்கிறதுக்கு as far as no one knows. ஓகேங்களா? யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவள் வேறு ஊருக்கு சென்று விட்டாள். இப்போ ஹியர் அவள் அப்படிங்கிறது she. இப்போது இந்த சென்டென்ஸில் சென்று விட்டாள் அப்படிங்கிறது என்னது? ஒரு மெயின் வேர்ப் இல்லையா? இப்போ செல்வது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கோன்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இந்த இடத்துல கோன்ற ஒரு வேர்ப் வராது. அப்போது இந்த இடத்துல மெயின் வேர்பாக எது வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு சொல்கிறோம்? வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் we have to use move. ஓகே, இப்போ இது ஒரு past tense. ஸோ moved. she moved. ஓகேங்களா? she moved அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு என்ன செஞ்சுருக்கோம்? போயிருக்கோம். ஸோ அப்போது நம்ம வந்து மூவ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும். அப்போது இந்த கோ அப்படிங்கிற வேர்ட் எப்போ யூஸ் பண்ணலாம்? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேசிகிட்ருக்கீங்க. பேசிகிட்ருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு கடைக்கு வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன் போகிறது அப்படிங்கிறது. ஸோ he goes to the shop. அவர் கடைக்கு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? அப்போது அந்த இடத்துல நம்ம மூவ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. மூவ் அப்படின்னா அது டோட்டலாகவே ஒரு இடத்த காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகிறது. சரிங்களா? அப்போது she moved வேறு ஊருக்கு. அப்போ to another city. That's all. As far as no one knows, she moved to another city. Next, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அப்போது இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? கேன் யூ ரிமெம்பர்? எஸ், as far as I know. ஓகே, as far as I know, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. இப்போது இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எதுவாக இருக்கும்? இப்போ யாருமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இதுதான் எனது சப்ஜெக்ட், யாரும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நெகட்டிவாக வேற நம்ம சொல்கிறோம் யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு. அப்போது நோபடியை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இஸ் இன்சைட் த ஹவுஸ், இன்சைட் த ஹவுஸ். ஆனால் இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸுன்னு சொன்னோம். நெகட்டிவ்க்கு நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தோம்? நாட் சேர்க்கணும்னு பார்த்தோம். பட் ஹியர் நோ நாட், பிகாஸ் நோபடி இஸ் ஆல்ரெடி அ நெகட்டிவ் வேர்ட். யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதணும்? நோபடி தான் எழுதணும். சரிங்களா? யாருமே அந்த ஒரு விஷயத்தை செய்யலை அப்படிங்கிறப்பையும் நோபடி. ஓகேங்களா? அப்போ அதுவே ஒரு நெகட்டிவ் வேர்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பி வேர்ப்க்கு அடுத்து நம்ம நாட் சேர்க்கணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. ஓகேங்களா? எங்களுக்கு தெரிந்த வரையில் அவர் ஏற்கனவே அலுவலகத்தை விட்டு வெளியேறிவிட்டார். ஹியர் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்திருக்கு இல்லையா? எங்களுக்கு தெரிந்த வரையில். அப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். as far as I know அப்படின்னா எனக்கு தெரிந்த வரையில். சரிங்களா? அதே இது as far as we know, எங்களுக்கு அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துல we யூஸ் பண்ணணும். as far as we know, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஏற்கனவே ஆஃபீஸ் விட்டு கிளம்பி போயிட்டார். ஓகேங்களா? ஸோ ஹியர் அவர் இஸ் எ சப்ஜெக்ட், he. ஓகே, இப்போ அலுவலகத்தை விட்டு வெளியேறி விட்டார். ஸோ ஒரு இடத்த விட்டு போகிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? போகிறதுக்கு அப்ளை நாம் பார்த்தோம், கோ அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஸோ அதை நான் சொன்னேன், ஒரு நார்மலான ஒரு யூசேஜுக்கு நம்ம கோ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடைக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், இந்த மாதிரி சொல்லும் பொழுது we have to use go. ஓகேங்களா? ஆனால் ஒரு இடத்த விட்டு என்ன செஞ்சுருக்காங்க? வெளியில் போயிருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா லீவ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? லீவ் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு வெளியில் கிளம்புறது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, we have to use left. ஓகேங்களா? அண்ட் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏற்கனவே இந்த அலுவலகத்தை விட்டு வெளியில் போயிட்டாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்ட்? ஸோ இப்போ தான் அந்த ஒரு செயல் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா முடிவடைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் முடிவடையுது அப்படின்னா we have to use present perfect tense. ஓகேங்களா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன யூஸ் பண்ணணும்? ஹீக்கு அடுத்து ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட் வந்தால் ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஐவி யூ தே வந்தால் ஹேவ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ சப்ஜெக்ட் அடுத்து ஹேஸ். ஓகே, ஹீக்கு அடுத்து ஹேஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி, ஏற்கனவே அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி அப்படிங்கிறத எழுதணும். ஓகே, ஹீ ஹாஸ் ஆல்ரெடி லெஃப்ட். அவர் ஏற்கனவே சென்று விட்டார். சரிங்களா? வெளியேறி விட்டார். இப்போது இந்த இடத்துல ஆல்ரெடி, ஏற்கனவே அப்படின்ற ஒரு வேர்டு இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? ஹி ஹாஸ் ஆல்ரெடி லெஃப்ட். எங்கேருந்து போனார்? அலுவலகத்தை விட்டு. அப்போது ஃப்ரம் த ஆஃபீஸ். தட்ஸ் ஆல். ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் மீட்டிங் 10 மணிக்கு தொடங்கும். மீட்டிங் 10 மணிக்கு தொடங்குகிறது. ஓகே, அப்போது மறுபடியும் எங்களுக்கு அப்படின்ற ஒரு வேர்டு வந்திருக்கு. ஸோ as far as we know, as far as we know, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மீட்டிங் 10 மணிக்கு தொடங்குகிறது. ஸோ ஹியர் மீட்டிங் இஸ் எ சப்ஜெக்ட். த மீட்டிங், ஹியர் verb is தொடங்குகிறது, starts. ஓகே, எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? 10 மணிக்கு. at 10 o'clock. யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவன் சாண்ட்விச் சாப்பிடவில்லை. யாருக்கு தெரியாத அளவுக்கு அவன் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ as far as no one knows.
ஓகே, அவன் சாண்ட்விச் சாப்பிடவில்லை. ஸோ திஸ் இஸ் இன் நெகட்டிவ். ஹீ டிட் நாட் ஈட். எதனை சாப்பிடவில்லை? சாண்ட்விச். ஸோ சாண்ட்விச். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பணம் செலுத்த வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ ஹியர் as I know, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ ஹியர் சப்ஜெக்ட், நம்ம பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ we நெகட்டிவில் இருக்கு இல்லையா, பணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ we don't. ஓகே, ஒரு விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நீட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ we don't need to pay. Okay, that's all. As far as I know, we don't need to pay. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ரெகுலர் லைஃப்லாம் இங்கிலீஷில் பேசி ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.